ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். ஒரு நாள் அக்பரோட ராஜசபை கூடுச்சு. அக்பர் சபையோர்களை பார்த்து, நேற்று நள்ளிரவில் யாரோ ஒருவன் என் படுக்கையில் ஏறி எனது மார்பில் எட்டி உதைச்சிட்டு போயிட்டான். அவன் யார் அப்படின்னு தெரிஞ்சா என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். சபையோர் எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து ஒவ்வொருவரும் கூறிய தண்டனைகள் எல்லாமே கடைசியில் மரண தண்டனையில் தான் முடிஞ்சிச்சு. பீர்பால் மட்டும், சக்கரவர்த்தி அவர்களே, உங்களை உதைத்த கால்களுக்கு தங்கம், வைரம், வைடூரியம், கொலுசு செஞ்சு போட்டு முத்தமழை பொழியுங்க அப்படின்னு சொன்னான். கொலுசும் முத்தவுமா? என்ன கூறுகிறாய் பீர்பால் அப்படின்னு சபையோர் அனைவரும் திகைப்போட பீர்பாலை பார்த்தாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டார் அக்பர். பீர்பால், மன்னா, தங்களோட படுக்கை அறைக்கு அரண்மனை காவலை மீறி நள்ளிரவில் நுழைந்து மார்பில் ஏறி உதைத்து விட்டு ஓடி இருக்கிறான் அப்படின்னா அது நமது குழந்தை இளவரசனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு. அதனால அவருக்கு கொலுசும் முத்தமும் தானே சிறந்த பரிசா இருக்க முடியும்னு சொன்னார். பீர்பாலின் மதியுகத்தை எண்ணி அக்பரும் சபையில் இருந்த எல்லாரும் வியந்து போனாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நடந்த நிகழ்வை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் பிறகு முடிவெடுக்கணும். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.